ஆரணி பேரூராட்சியில் ரூபாய் 60 லட்சம் முறைகேடு. துணைத் தலைவர் சுகுமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. சார் நான் இங்கே தான் சார் இருக்கிறேன், ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். சார் ஓகே தான், ஒரு மீட்டிங் சப்ஜெக்ட்னா ஒரு அரை ஹவரில் எத்தனை சப்ஜெக்டை மாற்றிச்சிங்க, சட்டப்படி என்ன அது என்ன விவாதம் நடந்தது, பொருள் மேலே விவாதம் பண்ணீங்களா இல்லையா, அந்த வரவு செலவினங்கள் என்னாச்சு இல்லையே சார். 61 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததுன்னு சொல்கிறாங்க சார். ஒன்று 2 டேபிள் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வைக்க சொன்னால் வைக்கல, 2 சப்ஜெக்ட் சார் நான் வரலாம் கிடையாது. நான் கரெக்டாக 11:30 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணது நான் கேட்டுன்னு தாங்கிறேன். நான் அது ½ சரி நான் ரெடிஸ்லேருந்து வந்துருக்கிறேன். ½ நிற்கிறேன் போர்டில், எல்லாம் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுன்றாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சி மாதாந்திர கவுன்சில் கூட்டம் பரபரப்பில் முடிந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பேரூராட்சி துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார் ரூபாய் 60 லட்சத்துக்கும் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். என்ன சொல்றாரு? அதான் பள்ளிப்பட்டு இன்சார்ஜ் அங்கே எனக்கு சென்சஸ் மீட்டிங் இருக்குது, நான் போறேன். தாம் வருவதற்குள் வெறும் 5 நிமிடங்களில் கூட்டம் முடிக்கப்பட்டதாகவும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார். செயல் அலுவலரிடம் தொலைபேசியில் விளக்கம் கேட்டபோது புகார் இருந்தால் ரிட்டன் பெட்டிஷன் கொடுங்கள் என பதிலளித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சுகுமார் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் ராஜா. ஆரணி பேரூராட்சியினுடைய மாதாந்திர சாதாரண கூட்டம் இன்று 30/6/2026 அன்று காலை 11:30 மணி அளவில் துவங்கியது. துவங்கப்பட்ட 10 நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை வழங்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவில் இருக்கிற பொருள்கள் மீது எந்த ஒரு விவாதமும் அதை வாசிக்காமல் முடித்து விட்டார்கள். இது சட்ட திட்டங்கள் அடிப்படையில் விவாதங்கள் செய்து பொருள்களை ஒவ்வொன்றிலும் ஏற்கப்படுகிறதா, மன்ற உறுப்பினர்களால் நிராகரிக்கப்படுகிறதா என்பதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் இந்த கூட்டம் முடிந்திருக்குது. இதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் துணைத் தலைவராகிய எனக்கும் வரவு செலவினங்களில் இதில் முறைகேடு ஏற்பட்டுள்ளது என்பதை நாங்கள் தலைவரிடத்திலும் செயல் அலுவலரிடத்திலும் பதிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் விவாதம் மேற்கொள்ளாமலே இன்று கூட்டத்தை 10 நிமிடத்தில் முடித்துவிட்டு சென்று உள்ளார்கள். செயல் அலுவலரை நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் பள்ளிப்பட்டினுடைய செயல் அலுவலராக பொறுப்பு செயல் அலுவலராக செயல்படுவதால் சென்சஸ் கணக்கு அங்கு நான் மேற்கொள்ள வேண்டும் என அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு பேரூராட்சி விட்டு சென்று விட்டார். பேரூராட்சியில் முறையான கூட்டம் நடைபெறவில்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நான் காங்கிரசினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் 14வது வார்டு கவுன்சிலராகவும் நான் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒதுக்குறதுன்ற காட்டிலும் ஒரு முறையாக நடக்கலை. ஏன்னா ஆரணியில் அம்ருத் 2.0 திட்டத்தின் பிரகாரம் எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்குது. இப்போ 1,18 லட்சம் ரூபாய் ஜிஎன் செட்டி சாலை ஒதுக்கப்பட்டோம், முறையாக டெண்டர் விடப்பட்டோம், இன்னும் பணி நடக்காமல் இருக்குது. இதனால் உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்குது. பொதுமக்கள் கோரிக்கை இந்த சாலையை சீக்கிரமாக அமைக்கணும். ஆரணி முழுவதும் இருக்கிற சாலைகள்லாம் மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு நிலையில் இருக்குது, சீரமைச்சு தரணும். ஒரு 24 வயசு இளைஞர் பட்டதாரி இளைஞர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது.
இந்த சாலையினால். வீடுங்களில் வசிக்கிறவங்களும் வந்து இந்த புழுதினாலையும் வீட்டில் வந்து வசிக்க முடியல. இது பெரிய இன்னல்கள் ஏற்படுறதுனால வந்து நிறைய பொருள்களை குறித்தும் இந்த ஊரினுடைய வளர்ச்சி குறித்தும் பல்வேறு விவாதங்களை வந்து மேற்கொள்ள வேண்டிய இந்த மன்ற கூட்டத்தில் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்ற ஒரு சட்டத்துக்கு புறமான செயலை கண்டிக்கிறோம். இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரையும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சின்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படையான ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு பணியும் வந்து இங்கே நேர்த்தியாக செய்யணும், சட்டப்படி செய்யணுன்றதான் எங்களுடைய நோக்கமும். என்னடான்னா இங்கே தேவைகள் வந்து இந்த ஊரினுடைய வளர்ச்சி வந்து மிக பழம்பெரும் நூற்றாண்டை கண்ட பேரூராட்சியில் வந்து இன்னும் வந்து இந்த கிராம சூழ்நிலையாக இருக்குது. இது வளர்ச்சி பாதைக்கான திட்டங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்கிடுது. பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து 1,80,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு முறையாக டெண்டர் வச்சு அதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ஒரு 20,000-25,000 பாப்புலேஷன் இருக்கிற ஊர். இந்த ஊரை சுற்றி மொத்தம் 12 கிராமங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து நம்பி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ஊரை நம்பி தான் வந்து இங்கே இருக்கிற சுகாதார நிலையத்தை வந்து அரசு பொது எதுவாக இருந்தால் சிகிச்சை வந்து பெறணும். இதில் வந்து நைட்டில் வந்து டாக்டர் இல்லாதனால உயிரிழப்பு ஏற்படுது. இங்கே வந்து இரவு பகல் மருத்துவரை நியமிக்கணும் என பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். மின்தடை ஏற்படுகிறது. மின்தடை வந்து ஆரணி முழுவதும் இருக்கிற மின்கம்பங்களுடைய ஒயர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அமைக்கப்பட்ட ஒயருங்க எல்லாம் பழுதாகி இருக்குது. ஒவ்வொன்றும் கட் ஆகுது. அதை புதுசாக வந்து உள்ள ஒயருங்கள்லாம் வந்து மாற்றணுன்ற மின்சாரத்துறைக்கு வந்து கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ கட்டப்பட்டு வருகின்ற சுகாதார கட்டிடம் வந்து சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் என்ற கோரிக்கை இருக்குது. மேலும் வந்து ஆரணி பேரூராட்சியினுடைய காய்கறி நாளங்காடி வந்து கட்டப்பட்டு அது திறப்பு விழா நடந்திருக்குது. அதை வந்து உரிய விதத்தில் வந்து அந்த கடையை ஒப்படைச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது. இந்த ஊரினுடைய வளர்ச்சியில் வந்து எங்களுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற நிலையில் எங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இந்த பீரியட் இருக்குது. இந்த 6 மாதம் பீரியடில் இந்த 3 மாதத்துக்குள்ளெல்லாம் வந்து இது போல் பொருள் எல்லாம் வந்து விவாதம் பண்ணி உரிய துறையிடத்தில் முறையிட்டு அதுக்கான ஃபண்டை வந்து வாங்கிறதுக்கான விவாதங்களை வந்து மேற்கொண்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதை குறித்தெல்லாம் வந்து விரிவான வந்து கவுன்சிலருங்க, தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட நாங்கள்லாம் வந்து மும்முரமாக செயல்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த 3 மாத காலத்தில் வந்து இதெல்லாம் செயல்பட முடியும். இதெல்லாம் வந்து எந்த ஒரு நடைமுறையும் வந்து பின்பற்றாமல் எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாமல் இவங்க வந்து 10 நிமிஷம் இந்த கூட்டத்தை வந்து முடிச்சுட்டு போனதை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன்.